வணக்கம். நம்ம எதிர்பார்த்தது சில விஷயங்கள். 24,200 இலக்கு நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டார்கெட் நம்ம பேசிட்டு இருந்தோம். இலக்கு அதுல ஒரு மாற்றம். இன்னைக்கு வெறும் 103 பாயிண்ட் பிளஸ், ரைட்? ப்ரீமியம் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. ப்ரீமியம் வெறும் 12 பாயிண்ட் தான் ப்ரீமியம். அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 392 பாயிண்ட்ஸ் பிளஸ். பட் ப்ரீமியம் -5, ஆல்மோஸ்ட் ஃபிளாட்னு வச்சுங்களேன். இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 460 பாயிண்ட்ஸ், ரைட்? பட் ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கணும். என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஃப்ரைடே இன்னைக்கு 23,500ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருந்துச்சு, ரைட்? நான் சொல்லியிருந்தேன் 23,460 470 லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அது 500க்கு மேல ஒரு 40-50 பாயிண்ட் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்றுச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரும்னு எதிர்பார்த்தோம். வந்துச்சா? எஸ், வந்துச்சு. பெரிய லெவல்ல ஒன்றும் வரல. ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. அந்த ஷார்ட் கவரிங் இருந்தனால தான் இன்னைக்கு 103 மேல போயிட்டு மறுபடியும் கீழே மறுபடியும் அடுத்த லெவல்ல மறுபடியும் மேல போச்சு. அது ஷார்ட் கவரிங். இன்னொன்று விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, 23,500ல ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,000க்கு ஹையஸ்ட் கால் போயிடுச்சு. செகண்ட் ஹையஸ்ட் கால் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 24,200 அந்த லெவல்ல தான் இருக்கு. புட்டை பொறுத்த வரைக்கும் 23,400 லெவல்ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. த ஸ்மார்ட் மணி டே அதாண்டா இலக்குன்றது நவுந்து போயாச்சு. ஸோ ஹிண்ட் கிடைக்குமா? எஸ், ஹிண்ட் கிடைக்கும். இது நான் டேட்டா ஹிண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கலாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ரேஞ்ச் லாஸ்ட் 5 டேஸாக, இன்ஃபேக்ட் நேற்று வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், ஒரு 5 டேஸாக நேரோ ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் உடச்சிச்சுன்னா பெரிய மூவ் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பெரிய மூவ் வந்துச்சா? பெரிய மூவ் வரல. ஏன் வரல? சில சந்தேகங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்டோட டைரக்ஷன்ஸ் என்ன இருக்கும், ரைட்? இந்த கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்துங்களா, 9ஆம் தேதி இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 நாள் ஆகுது. அண்ட் யாருமே எந்த மினிஸ்டருமே வாயை திறந்து எந்த விஷயத்தையுமே பெருசா பேசல. ஒன்று. ரெண்டாவது பிரதமரும் எந்த விதமான இந்த 100 டே டார்கெட் ஒரு பெரிய இது இருக்குன்றது யாருமே இது பண்ணல. எல்லாருமே கிரவுண்ட்ல ரிசல்ட் காட்டணுன்ற லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் வேணும்ல, அவள் வேணும்ல மெல்றதுக்கு. வெறும் வாயில எவ்வளோ நேரம் தான் மென்னுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செய்திக்கோசரம் மார்க்கெட் வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் செய்தி வருதான்றது ஒன்று. ரெண்டாவது, போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்பயும் 24,200க்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க ஓவரால் மார்க்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே மேல தூக்கி இருந்துச்சு. ஒரு செக்டார் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே மேல தூக்கி இருந்துச்சு, எக்ஸப்ட் ஃபார் மீடியா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மா. அதுவும் ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபார்மால எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த ஜைடஸ் லைஃப், டாக்டர் ரெட்டி, பயோகான் இதெல்லாம் ப்ராஃபிட் டேக்கிங்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு உச்சத்துக்கு போச்சு. அதுல ப்ராஃபிட் டேக்கிங் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி மெட்டல்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் அலுமினியம், ஜிண்டால், ஹிந்து காப்பர் இதெல்லாம் ப்ராஃபிட் டேக்கிங்ல தான் ஓடிச்சு. மீடியா ஒரே ஒரு ஸ்டாக்கு, ஜி என்டர்டெயின்மெண்ட், அது மேல போச்சுன்னா அந்த செக்டரே மேல தூக்கும். இல்லைன்னு சொன்னா, அதே மாதிரி நீங்க பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெட்ரோநெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி இது 3 ஏன் கீழே வந்துச்சு? ஆல்மோஸ்ட் 1% இருந்து 1.5%, 1.25% ஏன் கீழே வந்துச்சு? சிம்பிளான ரீசன். நேற்று ஆல்மோஸ்ட் $84 போயிடுச்சு க்ரூடு. $84 போச்சுன்னா இட் இஸ் நாட் இன் அ கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப நாளா அந்த 80 to 82 லெவல்லே தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த லெவலை தாண்டி மேலே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கான எதிரொலி இங்க காட்டி தானே ஆகணும். ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், எஃப்எம்சிஜி ஆகட்டும், இல்ல கெமிக்கல் ஆகட்டும், ஃபைனான்ஸ் ஆகட்டும், கேன்ஃபின் ஹோம் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு, கேன்ஃபின் ஹோம் ஆகட்டும், பேங்கிங்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், ரைட்? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஜோஹோ மீட்டிங்ல அட்டன் பண்ணாங்க. அதாவது இவ்வளவு நாள் அட்டன் பண்ணாங்க அத்தனை பேர்த்துக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு இது கொடுத்துடணும். சார்ட்
இதுதான் ஸ்டடி அண்ட் இதுதான் பேட்டர்ன், இதுதான் வந்து என்ட்ரி, இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ், இதுதான் இலக்குன்னு சொல்லிட்டு அம்பிடணும். இது மாதிரி அம்பதை வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்பி இருக்கிறோம். அண்ட் பண்ணலாமே, இது மாதிரி சர்ப்ரைசஸ் நிறையா கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ப்ரோக்ராம்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து ஒரு கொடுத்துட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டினோம், எலெக்ஷனுக்கு அப்புறமா மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுலேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் S&P 500 ஒரு நியூ ஆல் டைம் ஹை, நாஸ்டாக் ஒரு நியூ ஆல் டைம் ஹை, ரைட். அண்ட் நீ பாட்டுக்கு நீ பண்ணுற, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஏறிட்டு போகிறோன்றது. மீண்டும் NVIDIA ஆகட்டும், டெக்னாலஜி ஸ்டாக், சில டெக்னாலஜி ஸ்டாக் எஸ்பெஷலி ஆப்பிள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போச்சு. ஒரு நல்ல ஒரு டீப் கரெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15% கரெக்ஷன் வந்து மறுபடியும் வந்து அந்த ரேலி கொடுக்க ஆரம்பிச்சு, தூக்கிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக தூக்கி தானே ஆகணும். டெக்னாலஜியை வந்து ஹெவி வெயிட் அவன் வந்து தூக்குறான்னு சொன்னால் நாஸ்டாக் தூக்கி தான் ஆகணும். டவ் ஜோன்ஸில் அதுலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதுவும் தூக்கி ஆகணும். டவ் ஜோன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? S&P 500 நியூ ஆல் டைம் ஹையை ஹிட் ஆச்சு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு இனிஷியலாக ஒரு 730க்கு நல்லா மேலே தூக்கி அதுக்கப்புறமா கீழே இறக்குச்சு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் ருப்பி அகெயின்ஸ்ட் டாலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பலாம் ஜாஸ்தி இல்லை, ஒரு 15 பைசா. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 83, 55, 60 அந்த லெவலில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 83, 40 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைட்னா இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதும் 83, 38 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் கோல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட் வந்து 7,390. நேற்று வந்து நேற்றோட இன்னைக்கு வந்து ஒரு 20 ரூபா கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 90,600 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி சில்வர் ஹோல்சேல் ரேட்டு இது. ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூமாக தான் ஏறி இருக்கு. பட் இந்த பிரேக் அவுட், அதாவது 5 நாள் கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துருக்கணும். 100 வந்துருச்சு, 150 to 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கணும். பட் பார்க்கலாமே, நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன சொல்றதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். கீழே ஸ்டாக்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூமே இல்லாத வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியில் நிற்கிறாங்க. என்ன கேள்விக்குறி? ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ஸ் வரணும், ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் டைரக்ஷன்ஸ் வரணும். அது இந்தியா ஆகட்டும், இந்தியாவில் பட்ஜெட் எப்படி இருக்குன்றது போயிட்டுருக்கு. ஒரு சின்ன வதந்தி வந்திருக்கு. இதை வந்து கன்ஃபார்ம்டா அன்கன்ஃபார்ம்டான்றது தெரியாது. ஒரு பொதுவான வதந்தி வந்திருக்கு. என்னதுன்னு சொன்னால், இந்த பட்ஜெட்டில் இன்கம் டேக்ஸ் லிமிட் வந்து 15 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. இது தெரியல, இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியாது. பட் அதான் சொல்கிறேன்னா, இது வந்து ரூமராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நேற்று வந்து ஒரு ஸ்டாக்கு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஜோஹோ மீட்டிங்கில் நம்ம பேசினது, சாட்டர்டே இன்னைக்கு நம்ம பேசினதுல வந்து இன்னைக்கு 2 ஸ்டாக்கு சூப்பர் டூப்பராக போச்சு. ஒன்று வந்து GMR இன்ஃப்ரா, ரைட். இது வேணும்னால் நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லேயும் வாங்கிங்கன்றதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 90-95 பீப்புள் இருந்தாங்க. இது உள்ளே இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் என்ன சம்பாரிச்சாங்கன்றது. வெளியில் இருக்கிறவங்க என்ன வேணால் கமெண்ட் போட்டுக்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ரெண்டாவது வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதுவும் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2.5% மேலே வந்து ஏறிச்சு, 2.25% ஏறிச்சு. அதுக்கான இலக்கு என்னதுன்றது நம்ம கொடுத்துருந்தோம். சரி, இன்னைக்கான நம்ம யூடியூப்ல போடுற ஒரு ஸ்டாக், இது சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிக்ளரேஷன். நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அட்வைசர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சால் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. வேதாந்தா, ரைட். வேதாந்தா 280, 260 அந்த லெவலில் 1500 டார்கெட் சொன்னப்ப நிறைய பேர் சிரிச்சாங்க. 500 ரூபா கிராஸ் பண்ணோடனே ஐயோ அம்மான்றது கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ரைட்,
இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 452, ரைட்? 452. நான் கேஷ் மார்க்கெட்டில் தான் நான் பேசுகிறேன். இதுக்கான ஸ்டாப் லாஸ் 440, இலக்கு 534, 530ன்னு வச்சிங்க, இல்லை 35ன்னு வச்சிங்க. பட் 30 வைக்கிறது வந்து சேஃப். அந்த 4 ரூபா விட்டுருங்களேன். எப்போத்துக்குள்ளே வரும்? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல மூவ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு 48 ரூபா, அங்கே வந்து ஒரு 30 ரூபான்னு வச்சுங்களேன். ஆல்மோஸ்ட் 78 ரூபா, 80 ரூபான்னு வச்சுங்களேன். பியூட்டிஃபுல் மூவில் 450 ரூபாவில் வந்து 80 ரூபான்றது ஆல்மோஸ்ட் 18% அப்பு. பாருங்க, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.